கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கும் நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளில் நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் ஹென்றி மார்ட்டின். இவருடைய காலம் 1781 முதல் 1812 முடிய. இவருடைய நாடு இங்கிலாந்து, இவருடைய தரிசன பூமி இந்தியா, பெர்சியா. மாபெரும் தேர் ஊர்வலம் அது. மக்கள் கூட்டம் அலைமோதியது. தேர் சக்கரத்தின் அடியில் சிறுவன் ஒருவன் வீழ்ந்தான். சிறிது நேரத்தில் துடிதுடிக்க இறந்தான். சில நிமிடங்களுக்குள் பலர் தானாகவே அச்சக்கரத்தினுள் விழுந்து தங்கள் உயிரை மாய்த்து கொண்டனர். இதயம் வேகமாய் துடிதுடிக்க அச்செயலை தடுத்து நிறுத்த முடியாமல் திகைத்தான் 24 வயது நிரம்பிய ஒரு வாலிபன். இந்தியாவின் இதயங்களை கிறிஸ்துவுக்கு நேராக திசை திருப்ப இங்கிலாந்திலிருந்து வந்த ஹென்றி மார்ட்டின் என்பவரே அந்த வாலிபன். கணவன் இறந்தவுடன் மனைவியும் எரிக்கப்படும் அகோர காட்சிகளையும் கண்டு ஆத்திரம் கொண்டார். மூடத்தனங்களினால் மக்கள் சிக்கொண்டிருப்பதைக் கண்டு வேதனை அடைந்தார். இதனை அகற்றும் வழி என்னவென சிந்திக்கலாயினார். வேதாகம புத்தகம் மட்டுமே இவர்களை மூடத்தனத்திலிருந்து விடுவிக்க முடியும் என்பதை வில்லியம் கேரி அவர்கள் மூலம் அறிந்து கொண்டார். ஹிந்தி, வங்காளம், பாரசீகம், சமஸ்கிருதம், அரேபியம் போன்ற மொழிகளை கற்று அம்மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்த்தார். இஸ்லாமியர்கள் மத்தியில் மிகவும் சிறப்பாக பணியாற்றினார். 5 பள்ளிகளை ஆரம்பித்தார். அரேபிய மொழியில் வேதாகமத்தை கொண்டுவர அரும்பாடுபட்டார். சற்றும் ஓய்வில்லாமல் உழைத்ததால் அவர் உடல் பலவீனப்பட்டது. இந்தியாவிலிருந்து பெர்சியா சென்று வேதாகமத்தை அரேபிய மொழியில் வெளியிட்டார். காலநிலைகள் அவர் உடலை முற்றிலும் காயப்படுத்தின. உள்ளத்திலோ உறுதியுடன் காணப்பட்ட இவர் தனது 31ஆம் வயதில் மரித்தார். இம்மாபெரும் மிஷனரி இதே தினத்தில் பிறந்தார். பிரியமானவர்களே, இளம் வயதில் இயேசுவுக்காக என்ன சாதனை புரிகிறீர்கள்? ஹென்றி மார்ட்டின் விதமாக சொல்லுகிறார், நான் தேவனுக்கென்று நெருப்பாய் எரிந்து போகட்டும். பிரியமானவர்களே, 31 வயதில் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றாலும் 5 பள்ளிகளை ஆரம்பித்திருக்கின்றார். வேதாகமத்தை பல மொழிகளில் மொழிபெயர்த்திருக்கின்றார். குறிப்பாக அரேபிய மொழியில் வேதாகமத்தை மொழிபெயர்த்து அதற்காக இரவும் பகலும் அயராது உழைத்ததினாலே உடல் பலவீனப்பட்டு போனது. பிரியமானவர்களே, இந்த உலகம் இன்னும் அநேக மூடத்தனத்துக்குள் இருக்கிறது. கிறிஸ்துவை அறியாதவர்களும் பல மூடத்தனங்களில் மூழ்கி கிடக்கின்றனர். கிறிஸ்துவை அறிந்தவர்களும் வேதாகமத்தின் வெளிச்சத்தை காணாமல் இன்னும் அநேகர் பல மூடத்தனத்தில் மூழ்கி போயிருக்கின்றனர். இந்த மூடத்தனங்களிலிருந்து அனைத்து மக்களும் விடுதலை பெற வேண்டும். ஆம், மூடத்தனம் என்பது உங்களுடைய வாழ்வை இந்த உலகத்தில் சிதைத்து விடுகிறது, அழித்து விடுகிறது. பாருங்கள், தேர் சக்கரத்திற்கு உள்ளாக விழுந்து தானாகவே ஒரு சிறுவன் உயிரை மாய்த்துக் கொள்கிறான். அதைத் தொடர்ந்து அநேகர் விழுந்து தன் ஜீவனை மாய்த்துக் கொள்கிறார்கள். இது மூடத்தனத்தின் உச்சம் என்று நாம் சொல்லலாம். ஆம், ஒவ்வொரு மூடத்தனத்தின் உச்சமும் இந்த நிலையை தான் போய் அடைகிறது. பிரியமானவர்களே, இப்படி மூடத்தனங்களினாலே தங்கள் வாழ்வை அழித்து கொண்டிருக்கிற, சிதைத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் தேடி நாடி அவருடைய வாழ்வில் ஒளியேற்றி வைக்க வேண்டிய தலையாய கடமை நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது. இது எப்படி சாத்தியமாகும்? சுவிசேஷம் அறிவிப்பதினால் மாத்திரமே சாத்தியமாகும். சுவிசேஷத்தை சரியாக, நேர்த்தியாக, உண்மையாக அறிவிப்பதினால் மாத்திரமே சாத்தியமாகும். இன்றே துரிதமாக செயல்படுவோம். ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஊழியங்களுக்காக நாம் கொடுப்போம். ஊழியங்களுக்கு கர்த்தர் அழைப்பாரானால் தாமதமில்லாமல் கடந்து சென்று ஊழியத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி யாத்ராகம் 29, சங்கீதம் 85, 86, மார்க் 14ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.